சூரியன் அஸ்தமனம் போது நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டே போற மாதிரி இருக்கும், டார்க் ஆயிட்டே இருக்கும்ல. அதே தான் இங்கேயுமே நடக்குது. ஒரு எபிசோட்ஸையும் பார்த்து முடிக்கிறப்போ என்னடா இவ்வளவு இருட்டா டார்க்கான ஒரு வெர்ஷனை காமிச்சிட்டு இருக்கீங்க, 3வது எபிசோட்லயே இப்படி முக்கரானுங்களே, பயபுலைங்க சமாளிச்சிருவாங்களா, இல்லைன்னா சிக்கி சின்ன பின்னமாகிற ஒரு ஆகும் அப்படி ஒரு நிலைமை வரும், அதெல்லாம் எப்படி இவங்க டேக்கிள் பண்ண போறாங்கன்னு அந்த வெல்கம் டு டெரின்ற வேர்ல்ட் ஸ்டோரி வைஸ் பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டியை டார்க்கான வெர்ஷன்ல டெவலப் பண்ணிட்டே இருக்கு. இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்பெஷலாவே டைம் லைனை ஸ்விட்ச் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டைம் லைனும் அப்படியே மாறிட்டே இருக்கு. ஆனா எல்லாத்திலும் பொதுவா இருக்கிற ஒரே விஷயம் பயத்தை மட்டும் எல்லா டைம் லைன்லயும் ரொம்ப கரெக்டா காமிச்சிட்டே இருக்காங்க. பயம் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாத்தியா பையா அப்படின்னு ஒரு எபிசோட்ஸ்லயும் டைம் லைன்லயும் அந்த பயத்தை மிரட்டலா பிரசன்ட் பண்றாங்க. சாதாரண போட்டோ டெவலப் பண்ற சீனா இருக்கட்டும், முக்கியமா காட்டுக்குள்ள ஸ்லிங் ஷாட்டை வச்சு சேஸ் பண்ற சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஷைனிங்ல வர கேரக்டர் டிக் ஓவரினோட அந்த ஒரு தனி சீன் ஒன்று இருந்தது. இந்த 3 சீனுமே எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சது, பயங்கரமா என்ஜாய் பண்ண. கொஞ்சம் பயம்தான். நீங்க இந்த எபிசோட் பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்ததுன்னு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எபிசோட் 3 அதோட ஸ்டார்டிங்ல 1908 அந்த வருஷத்துல கதையை ஆரம்பிக்கிறாங்க. நாம 2 எபிசோடா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஸ்டோரி நடக்கிற டைம் லைன் 1962. சோ இதுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 54 வருஷம் டிஃபரன்ஸா வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே அந்த கார்னிவல்ல க்ளோன் பொம்மைகளை வச்சு குறிப்பாத்து அடிக்கிற கேம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கீழே டர்ட்டில் பொம்மைகளையும் பார்க்கலாம். எனக்குனே வருவீங்களாடா, நான் பாட்டுக்குன்னு 7 அந்த இடத்துல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கேன், என்னைய பொம்மையாக்கி அடிக்கிறீங்க, டம்மியாக்கி அனிமேஷன் பண்றீங்க, இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்காங்க தெரியல. இந்த மாதிரி க்ளோன் அண்ட் டர்ட்டில் வச்சு ஆடுற கேம் இட் சாப்டர் 2 ஓட ஓப்பனிங் சீக்வன்ஸ்லயுமே பார்க்கலாம். 1908க்கும் 1962க்கும் இப்பதான் டிஃபரன்ஸ் 54ன்னு பேசியிருந்தோம்ல, அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 27ன்னு ரிசல்ட் வரும். உங்களுக்கே தெரியும் இந்த நம்பர் பார்த்ததும். இட்டுன்றது 27 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எந்திரிக்கும். மேத்தமெட்டிக்கலி 1808ல திரும்ப சம்பவம் பண்ண வந்திருக்குன்னா அப்ப 1881ல ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தூங்க போயிருக்கு. இப்ப திரும்பவும் வந்துட்டான் பசிக்குதுன்னு பலூனை தூக்கிட்டு. ஜெனரல் பிரான்சிஸோட சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அந்த சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் சில சீன்ஸ் ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் வியந்து பார்க்கறான், சுத்தி நடக்கிற கேம்ஸ் கவனிக்கிறான், ஸ்லிங் ஷாட்டை கூட அப்சர்வ் பண்றேன்னு நினைக்கிறேன். அவருக்கு பஞ்சு முட்டை வேற விற்கிறாங்க, அதை பார்த்தாலே க்ளோனோட விக்கு மாதிரி இருக்கு. ஏய் வேண்டாம், தள்ளி போடா, ஒரு ஸ்டெப் போடா தள்ளி. முக்கியமா 2 விஷயங்களை கவனிக்கிறாரு. நாமளும் அதை நோட் பண்ண வேண்டியது, ஒன்னு அந்த ரியல் க்ளோன் அந்த பென்னிவைஸ் கொன்னு அந்த உருவத்தை எடுத்ததா படங்களை காமிச்சாங்கல்ல, அவர் கூட ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு போடுற வேஷம் மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. பிளஸ் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கார்ட், அது மட்டும் இல்ல அவங்களோட டிசைன் இந்த ஸ்டேஜையே அப்படியே எக்ஸாக்டா ரெப்ளிகா மாதிரி கிரியேட் பண்ணி தான் டனலுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கட்டும், ஏன் இந்த சீரிஸோட இன்ட்ரோ சீக்வன்ஸ்ல கூட இதே மாதிரி கார்ட்டை தான் நீங்க ரிசம்பிளன்ஸா பாப்பீங்க. சோ மொத்தத்துல இந்த டோட்டல் செட்டையும் அந்த மேக்கப்பையும் ஹெவியா இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த டெட் லைட்ஸ் பென்னிவைஸ் க்ளோன் ஃபார்மை எடுக்குது. அதை நோட் பண்ண பிரான்சிஸ் நெக்ஸ்ட் ஒரு ஹாரர் ஹவுஸ் மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாரு. டெப்பா சாமி, டெரியே ஒரு பேய் வீடு தான்டா, அதுக்குள்ள ஒரு பேய் வீடை கட்டி உள்ள போய் பாருப்பான்னு நைஸா ஒருத்தனை தள்ளுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குரூவலான டார்ச்சர். அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ரீக்ஸ் 10 சென்சேஷனல் ஆக்ட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு. கீழே அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட லேடி, அவங்க கிட்ட இருந்து என்ன ஆரம்பிச்சீங்கன்னா 1 செகண்ட் அந்த ஜிம் பாடி, 3 4 5 6 அந்த ட்வின் 7 கொரில்லா 8 9 and 10. ஸோ மேலே 10ன்னு மென்ஷன் ஆகியிருக்க மாதிரி கீழே 10 தானே இருக்கணும். லெஃப்ட்ல என்ன ஒரு ஸ்லெண்டர் மேன் மாதிரி 11ஆவதா ஒரு தாத்தா அந்த லேடி மேல கை போட்டுட்டு இருக்காரு. எங்கேயோ கணக்கு தப்பா இருக்கே, சரியில்லையேன்னு விலகி இருக்கலாம். சம்திங் கொஞ்சம் ஃப்ரீக்கியா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ட்ரன்ஸ்ல ஒரு பொண்ணு கையில மைல்டான ஒரு ரெட் கலர் பலூன் வச்சிருக்கு. ஸோ இதுவே ஓரளவுக்கு போதும், உள்ள ஆபத்து நிச்சயமா இருக்குன்னு சென்ஸ் பண்ண. அது தெரியாம பைபிள ஜாலியா போயிட்டாரு. உள்ள என்டர் ஆனதும் அந்த வியர்டான பீப்பிள் எல்லாரையும் ஃபாலோ பண்றப்ப பின்னாடி அந்த லைட்ஸ் மூலமா பென்னிவைஸ் அப்சர்வ் பண்ற மாதிரி சில ஃப்ரேம்ஸ்ல பின்னாடி கண்களை கவனிக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லயா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த பழைய சீரிஸ்லயுமே லைட்டை வச்சு இட்டு தன்னோட விக்டிம்ஸை பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்கும். பயப்படாத பேராண்டி, கிட்டவா கிட்டவா அப்படின்னு ரொம்ப சாஃப்டான ஒரு மிஸ்டீரியஸான டோன்ல கூப்பிட்டுட்டே இருக்கிறப்போ மேல அந்த சீனிங்ல 3 ஓட்டையில இருந்து லைட்ஸ் வரும். உண்மையில அந்த டெட் லைட்ஸ் வந்து ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு இறங்குறப்போ ஒரு 3 பாலா, ஒரு 3 லைட்ஸா தான் டெட் லைட்ஸ் இருக்கும். மேல அந்த ஹோல்ஸை பாக்குறப்போ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸா இல்லைன்னா தாத்தாவே ஏதாச்சும் ஓட்ட போட்டு வச்சாரன்னு தெரியல, பட் ஒரு ஸ்கெலிட்டன் மேனா கிட்ட ஒத்த கண்ணாலே வச்சு மொத்தமா மிரட்டிடுறாரு. அவர் சொல்ற அந்த டைலாக், நவ் யூ சீ இட், நீ இப்ப இட்ட பாக்குறன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம், பட் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சூப்பர்பா இருந்தது. அட் த சேம் டைம் இந்த எபிசோடோட டைட்டிலும் அதே தான், நவ் யூ சீ இட். அவன் பயந்ததுக்கான ஒரு ஆறுதல் பரிசா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஸ்லிங் ஷாட்டை கிஃப்ட் பண்றாரு. அதை வாங்கி சிரிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நைஸா அந்த கார்னிவலை விட்டு கிளம்புறப்போ நடந்த எல்லாத்தையும் அந்த க்ளோன் வேஷம் போட்ட பெண்மணி அப்சர்வ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பாத்தீங்களா அந்த மண்டைய, அந்த பஞ்சு முட்டாய்க்கும் இந்த விக்குக்கும் வித்தியாசமே இல்லை, அதனால தான் சொன்னேன். பட் இங்க தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே ஆரம்பிக்குது. தண்ணி வாங்க இறங்குறப்போ 5 சென்ஸ் இல்லாததுனால அந்த ஸ்லிங் ஷாட்டை ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கும். உண்மையிலே அது ஹோல்சமா நல்லா இருந்தது.
வருது. அவங்க அந்த குழந்தைங்க ஒரு சாதாரண மக்கள் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. அவங்க ட்ரைபல் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பூமிக்கு வந்ததுல இருந்து அவங்க கூட ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவாகவும் நிறைய நெகட்டிவ் சைட்லயுமே கொஞ்சம் வித்தியாசமா அதோட கான்செப்டே இருக்கும். சொல் பேச்சை கேட்காம ஓயாம அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த காட்டுக்குள்ள கார்னிவலை விட மிக மோசமான ஒரு ஜந்து இருக்குன்னு. இங்க அவனை பயமுறுத்த அதே ஸ்கெலிட்டன் ஃபார்ம் எடுக்குது. அந்த மரத்துல இருந்து ஒளிஞ்சி வெளியே வர்றதெல்லாம் அப்படியே எபிசோட் 2ல அந்த க்ரோசரி ஷாப்ல பண்ணதோட ஒரு சின்ன ரெசம்பிளன்ஸா பார்க்க முடிஞ்சுது. ஒரு கட்டத்துல இப்போ உன்னை சாப்பிட்டாதான்டா உண்டுன்னு பயங்கரமான சேசிங். அது பல்லெல்லாம் பொழந்துட்டு வர்றது, அந்த குழந்தைங்களை படத்துல கடிக்கிறப்போ வாயை பொழக்கும்ல, அப்ப அந்த ஷார்ப்பான டீத் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே இட்டு அவன் தாயா இவன் அப்படின்ட்டு தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கம் திரும்பி ரொம்ப கோரமா துரத்திட்டு வரும். அப்படியே அங்க கட் பண்ணா லில்லிக்கு இப்போ என்ன ஆச்சு, ஜூனிஃபர் இல்ல சேலம்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு காமிக்கிறாங்க. இன்னும் பேர் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஒரு அன்கிரெடிட்டட் ரோல்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பெட்ல உட்காந்துட்டு நீ என்ன அன்இமேஜினபிள் திங்ஸ் பார்த்திருந்தாலும் அதை நான் நம்ப ரெடின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஓப்பும் கொடுக்குற மாதிரி அந்த சீன் இருக்கு. பின்னாடி கிராஸையுமே பார்க்கலாம். ஸோ இங்க மட்டும் இல்ல, வரப்போற எபிசோட்ஸ்லயும் இந்த லேடி அந்த கேரக்டர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ண போறாங்கன்னு டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள்ல இவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தான் சீன்ஸ் வரும் நம்புறேன். ஒரு கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி சாப்டர் 2லயும் பேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அங்க அந்த டனலுக்குள்ள சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி டாம் அண்ட் ஜெரில ஒரு கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கோம். அது அப்படியே லைட்டா கொஞ்சம் டார்க்கா கம்பேர் பண்ணா பார்ட் 1ல ஜார்ஜி அந்த ஷிப்பை துரத்திட்டு போய் பலியாட மாட்டு வரல, அதை டீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கம்பேர் பண்ணா டார்க் காமெடி மாதிரி தான் இருக்கு. ஒரு தப்பும் பண்ணாத ராணியோட அப்பா செல்லுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ அப்பா இல்லாம இவ வெளியே ஸ்கூல்ல எங்கேயுமே அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றா. அந்த நேரம் பத்தாததுக்குன்னு கபோர்ட்ல எழுதி வச்சு கிண்டல் பண்றாங்க. இப்படிதான் இன்னொரு இடத்துல மொட்டைன்னு எழுதி வச்சு சாதாரணமா சுத்திட்டு இருந்த பையனை ரொம்ப டெட்லியஸ்ட் வில்லனா மாத்தினாங்க. படத்துல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே தான் வேலை. ஏதாச்சும் வீக்கா மாட்டினா போதும் ஒரே அடியா புள்ளி பண்றாங்க. லிப்ஸ்டிக்ல எழுதி இருக்கு. சோ யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சைட்ல நின்னு சிரிக்கிறாங்க பாத்தியா, சண்டை போட்டதுனால எந்த பயனும் இல்ல. நம்ம பார்த்ததை யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. அதுக்கு ப்ரூஃப் கலெக்ட் பண்ணா மேபி உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ண வைக்கலாம்னு ஒன்னு சேர்ந்து அந்த கேமரா வச்சு ப்ரூஃபை கலெக்ட் பண்ண பிளான் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா எப்படி கேமராலே எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் நினைச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை திரைப்படத்துல வந்தது புகைப்படத்துல வந்துராதோன்ற ஒரு ஆசையில அப்படி முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. பட் அந்த வயசுக்கு அந்த லாஜிக்கலான திங்கிங் பெர்ஃபெக்ட்டா செட் ஆச்சு, கியூட்டாவும் இருந்தது. ஜெனரல் ஒரு தீவிரமான டிஸ்கஷனுக்கு அப்புறமா இவர் தான் டிக் ஓவரின் ஒரு மனித காம்பஸ் இவர் சொல்ற இடத்துக்கெல்லாம் கூட போங்கன்னு ஹெலிகாப்டர்ல அனுப்புறாரு. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள ஒரு சிகரெட் பாக்ஸுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. திறந்து பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட். ஷைனிங் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேரக்டர் கிட்ட என்ன மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குன்னு. அந்த பொருளை தொட்டு சென்ஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறப்போ இவர் அந்த மைண்டுக்குள்ள போல இட்டு தான் இவர் மைண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது. பிகாஸ் அந்த பிளேன்ல தண்ணி நிரம்புறத பார்க்கும்போது இட்டு தான் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் டனல் தான் அதோட சாம்ராஜ்யம். பார்த்தா எல்லாரும் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த க்ளோன் செட்டப்ல இருக்கிற மாதிரியே இங்க ஒரு இடம் பார்க்குறப்போ டோர் திறந்து அந்த கண்கள் மட்டும் தெரிஞ்சு who are you ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. சேம் டைம் எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ணணும், உன் பையன் என்னப்பா ராசான்னு உள்ள புகுந்து அந்த வாரியர் சோல்ஜர்ஸ் அந்த டெத் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா அந்த கேரக்டருக்கு பாட்டினா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஷைனிங் படத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சில நேரங்கள்ல நானும் என் பாட்டியும் வார்த்தைகளை யூஸ் பண்ணாம ரொம்ப நேரம் பேசி போனேன். அந்த எபிசோட்லயுமே கூட அவர் பாட்டியை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. புரிஞ்சிருச்சுரா இதான் உன் வீக்னஸ் ஆனு. பாட்டி அங்க ஃப்ளோட் ஆகுற மாதிரி அந்த இடத்தை விட்டு விரட்டி பயம் காட்டுறப்போ அங்க பேரலா இவரு ரியாலிட்டியில ஃபிளைட் ஓபன் பண்ணி உயிரே விட்டுருப்பாரு. கடைசி நேரத்துல அது சுமூகமா முடிஞ்சிருச்சு. ரிச் சொல்ற கதையை கேட்டீங்களா, காதல்ல விழுந்தவங்க தான் மனம் உருகி ஒரு ஷூக்குள்ள யார் கண்ணுக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரகசியமா ஷூக்குள்ள போயம் எழுதுவாங்களாம். என்ன சொல்றான் பாருங்க. அந்த போயமை மட்டும் காமிக்காம சீரிஸ் முடியட்டும், அவ்வளவுதான் புறக்கணிப்ப பயங்கரமா. ரோஸ் அந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு அட்டாக் பண்றப்போ ஸ்லிங் ஷாட்டுக்கு இந்த இட் யூனிவர்ஸ் நாவல்ல ஒரு அதிகமான மென்ஷனே இருக்கு. ஸோ அந்த டைம்ல ப்ளீட் ஆகுறப்போ அது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா ஃப்ளோட் ஆகுறது படத்துல வந்த கான்செப்டை அப்படியே ரீட்டைன் பண்ண மாதிரி இருந்தது. ரோஸுக்கும் பிரான்சிஸ்க்கும் அது சம்மர் வெக்கேஷனா இருந்தாலும் குழுன்னு தான் போயிட்டு இருந்திருக்கு. அந்த நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரிவு நட்பை கொஞ்சம் மிஸ் பண்றதுனால அந்த ஸ்லிங் ஷாட்டை ட்ரேட் பண்ணதை திருப்பி அவனுக்கே கொடுக்குறாங்க. அவன் என்ன மறந்துட மாட்டேன்னு சத்தியம் கேட்கறான். அப்படிலாம் இல்ல, இங்க எல்லாமே வேற மாதிரி நடக்கும். இந்த டவுன் எல்லாத்தையுமே மறக்க வைக்கும்னு மென்ஷன் பண்ணது உண்மையில இந்த நேட்டிவ் அமெரிக்கன் அந்த ட்ரைபல்ஸ்க்கு இட்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஏன் அந்த காட்டை விட்டு அதெல்லாம் வெளியே வர முடியாதுன்னு நிறைய கான்செப்டுமே இருக்கு. அதை எடுத்து பேசணும்னா இப்பவே நம்ம நிறைய கிரியேட்டிவா பேசலாம். பட் உண்மையில எபிசோட்ஸ்ல என்ன காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டீடைல்டா அப்கமிங் வீடியோஸ்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இட்டு நான் படம் பார்க்குறப்போ யோசிச்சேன், ஏன்டா திரும்ப வரதுக்கு சத்தியம் போதாதா, கையெல்லாம் கிழிச்சுப்பீங்களான்ட்டுன்னு. அப்புறம் எனக்கு கான்செப்ட் புரியதான் தெரியுது. ஒருவேளை உங்க கையை கிழிச்சு அந்த தழும்பு இல்லைன்னா செகண்ட் சாப்டர்ல அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறப்ப ஆமா யார் நீ
எதுக்கு என்ன கூப்பிடுறேன்னு போனையே கட் பண்ணிருக்கலாம். பிகாஸ் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அந்த தழும்பு மட்டும் தான் செஞ்ச சத்தியத்தையும் அந்த நோக்கத்தையும் ஞாபகப்படுத்தி திரும்ப டெரிக்கு கூப்பிட்டு வர ஒரு நல்ல ஃபேக்டராகவே இருந்திருக்கு. இப்போ வளர்ந்த பிரான்சிஸ் ரோஸை ஏமாத்த என்ன அழகா ஒரு திட்டம் போடுறப்போ இந்த பக்கம் இந்த டேங்க்ல ரோனி, ரிச், லில்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி ஒரு கூட்டத்தை லில்லி கூட்டினாலே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இவங்க ஒரு பிளான் திட்டத்தை போட்டு அதுவும் ரிச் சொல்றத ஒரு பேச்சா கேட்டு நான் என்ன நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போவேன்றத உடைச்சு போயிருக்காங்க. ரிச்சோட கேரக்டரை ஹியூமரா கொஞ்சம் காமெடி பண்ற மாதிரி சைட் அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாலும் மனுஷன் ரேசிசத்தை சுத்தமா ஃபாலோ பண்ணாம அவரோட கபோர்ட்லயே ஒரு பிளாக் மேனை இன்ஸ்பிரேஷனா ஒட்டி வச்சிருப்பாரு. ஸோ நல்ல பையன் தான், என்ன பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண மட்டும் கதையா அளந்து விடுவான். அப்படியும் அளந்து விட்ட ஒரு கதையில தான் இன்னைக்கு எல்லாரும் மெழுகுவத்தி ஏற்றி வச்சு சுடுகாட்டுக்கு அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க. சூச்சு போயிட்டு வரேன்னு போய் அந்த கசின் சொன்னதா இல்லைன்னா அங்கிள் சொன்னதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல நீ சொல்றது பூராவுமே போய் தான் ராணி எந்திரிச்சு கிளம்பிடும். சைக்கிள்ல கிளம்புறப்போ அந்த ஜீசஸ் ஸ்டாச்சுவை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஓகே, இங்க எதுவும் ஆகாது, அதை ரிசம்பிள் பண்ணதான் இந்த ஃப்ரேம் நினைச்சா அதுவே ஒரு மாதிரி திரும்பி சிரிக்கிறப்போ ஓகே இங்க வேற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அந்த ஐடியாவே மொத்தமா சேஞ்ச் ஆச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல எப்படி மான்ஸ்டர் வச்சு ஒரு சம்பவம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இது கொஞ்சம் ஆரரா கொஞ்சம் காமெடியாவே எடுத்திருந்தாங்க. பட் அதுக்குள்ளேயும் சீரியஸா அந்த போட்டோ எடுக்கிற மேட்டரை ரொம்ப ஜாலியா கொஞ்சம் சீரியஸாவும் இருந்தது. சேம் டைம் இட் எப்படி அந்த குரூப்பை பிரிக்கணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயுமே சைக்கிள் ஓட்டுறவங்களையும் ஒரு திசைக்கு டைரக்ஷனுக்கு மாத்தி அனுப்பி அது பயமுறுத்தினதும் இல்லாம கடைசியா அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள போய் அவன் வர மாட்டான் ஏதாச்சும் சம்பவம் நடக்கும்னு நினைச்சேன். பட் சூப்பரா அது ஒரு வித்தியாசமா முடிச்சாங்க. அதை வெளியே எடுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள அன்னைக்கு நைட்டே போய் கழுவுற அந்த சின்ன சின்ன மொமெண்ட்டுமே செம த்ரில்லிங்கா இருந்தது. ஃபைனலா இது என்னதுன்னு குழம்பி போறப்போ இட்ஸ் க்ளோன்னு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ஒன்னும் போட்டோலாம் எடுக்கல, அது புதுசா ஒரு வேஷத்தை போட்டிருக்குன்னு உங்களை போட்டோ எடுக்க விட்டுருக்கு. இதுதான் க்ளோனின் எழுச்சி, அன்புவின் எழுச்சி மாதிரி இந்த எபிசோட் க்ளோனோட எழுச்சியா எடுத்துக்கலாம். இனிமேட்டு வரப்போற எபிசோட்ஸ்ல இந்த க்ளோன் என்னெல்லாம் ஆட்டம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க வேற என்னெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். சீக்கிரமா அடுத்த எபிசோட்லயே மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.